11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.10 நான்காம் கணக்கு பார்க்கிறோம். 2x + 3y ≤ 35, y ≥ 2, x ≥ 5 என்ற அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடுகளுக்கு புள்ளிகள் கணக்கிட்டு அந்த புள்ளிகளை வரைபடத்தில் குறித்து முதல்ல வரைபடம் வரைஞ்சிக்கலாம். முதல் அசமன்பாடு 2x + 3y ≤ 35 என கொடுக்கப்பட்டுள்ளது. புள்ளிகள் கணக்கிடுவதற்காக 2x + 3y = 35ன்னு எடுத்துட்டு ஒய்யின் மதிப்பு இதில் கணக்கிடலாம். அப்போ 3y = +2x வலது பக்கம் கொண்டு போகிறப்ப -2xன்னு வரும். y = 35 - 2x/3ன்னு கொடுத்துடலாம். எக்ஸ் மதிப்பு முதல்லையும் மாறிலியை இரண்டாவதும் எழுதுகிறப்ப ஒய்யின் மதிப்பானது -2x + 35/3. எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்புகள் கணக்கிடலாம். எக்ஸுக்கு ஏதேனும் 2 மதிப்புகள் கொடுத்தோம்னா கூட போதும். அதே போல் எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பை பொறுத்து நியூமரேட்டர் ஆனது டினாமினேட்டரில் 3 இருக்கிறதுனால 3ஆல் வகுபடக்கூடிய மதிப்புகளாக எக்ஸுக்கு பிரதியிடணும். மதிப்புகளானது எக்ஸுக்கு முதல் மதிப்பு 1ன்னு கொடுத்தோம்னா -2 × 1 -2ன்னு வரும். 35 - 2 எனும் பொழுது 33. 33 3ஆல் வகுபடும் அப்படிங்கிறதுனால எக்ஸுக்கு மதிப்பு 1ன்னு கொடுக்கலாம். 33/3 எனும் பொழுது மதிப்பு 11 3 33. அடுத்து எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா -2 × 2 4 -4 + 35ங்கிறப்ப 31/3. 31 3ஆல் வகுபடாது. இதே போல் ஒவ்வொரு மதிப்புகளாக கொடுக்குற. எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தோம்னா -2 × 3 -6. 35 - 6 எனும் பொழுது 29. 29 3ஆல் வகுபடாது. அடுத்து 4ன்னு கொடுக்குறோம். இப்போ 4 5 6 இது போல் கொடுத்துட்டே வரப்ப எக்ஸுக்கு 7ன்னு கொடுக்குறப்ப தான் மதிப்பானது 3ஆல் வகுபடக்கூடியதாக அமையும். -2 × 7 14. 35ல் 14 கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 21. 21 3ஆல் வகுத்துட்டோம்னா 7 3 21. அட்டவணையில் கணக்கிட்டுட்டோம். இப்போ புள்ளிகள் எழுதிட்டோம்னா எக்ஸின் மதிப்பு 1 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 11. எக்ஸின் மதிப்பு 7 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பும் 7. இதே போல் மற்ற 2 அசமன்பாடுகளும் எடுக்கிறோம். மற்ற 2 அசமன்பாடுகள் y ≥ 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. புள்ளிகள் கணக்கிடுவதற்கு y = 2ன்னு எடுத்துக்கிறோம். ஒய்க்கு எந்த மதிப்புகள், அதாவது எக்ஸுக்கு எந்த மதிப்புகள் கொடுத்தாலுமே ஒய்யின் மதிப்பு நமக்கு என்னவாக தான் இருக்கும், 2ஆக தான் இருக்கும். இந்த மதிப்புகளை ஏதேனும் 2 மதிப்புகளை எக்ஸ் மற்றும் ஒய்க்கு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பு 0 அப்படின்னாலும் ஒய்யின் மதிப்பு 2 தான். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தாலும் மதிப்பு 2 தான். எந்த மதிப்பு கொடுத்தாலும் ஒய்யின் மதிப்பு மாறாது. இதே போல் மற்றொரு அசமன்பாடானது எக்ஸ் ≥ 5. எக்ஸ் = 5ன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 5ங்கிற மதிப்பு மாறாது. ஒய்யின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் எக்ஸின் மதிப்புகள் நமக்கு மாற போகிறதில்லை. எனவே அட்டவணையில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை எழுதிடுறோம். எக்ஸுகின் மதிப்பு மாறாத 5 5, ஒய்யின் மதிப்பு எதுவாக இருந்த போதிலும். புள்ளிகள்னு பார்க்குறப்ப y ≥ 2 எனும் பொழுது 0, 2 1, 2 இதில் இருக்கக்கூடிய புள்ளி 5, 0 மற்றும் 5, 1. இந்த 3 அசமன்பாடுகளையும் வரைபடத்தில் குறித்து அதற்குண்டான வரைபடத்தை வரையலாம். இந்த 3 அசமன்பாடுகளிலும் கணக்கிட்டிருக்கக்கூடிய புள்ளிகளை வரைபடத்தில் குறித்து அதற்கான வரைபடத்தை வரையலாம். வரைபடமானது
முதல் அசமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளானது எக்ஸுக்கு 1 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 11, 10க்கும் 12க்கும் இடையில மதிப்பானது முதல் புள்ளி. அடுத்த புள்ளியானது 7,7, எக்ஸுக்கு 7 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 7, 6க்கும் 8க்கும் இடையில 7 என்ற புள்ளியை குறிப்பிடலாம். இப்போ இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கிறோம். அசமன்பாடானது 2x + 3y = 35. அடுத்து y greater than or equal to 2, y equal to 2. y equal to ஏதேனும் ஒரு மாறிலி எனும் பொழுது அது நமக்கு x அச்சுக்கு இணையாக இருக்கும். yக்கு 2 எனும் பொழுது இந்த 2க்கு நேராக நம்ம நேர்கோடு வரையலாம். இது y equal to 2 என்ற நேர்கோடு. x greater than or equal to 5, x equal to 5. அப்போ 5 என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு வரைகிறோம். இது x equal to 5. இந்த 3 அசமன்பாடுகளுக்கும் பொதுவான பகுதி தான் நமக்கு தேவையான பகுதியாகும். அப்போ 3க்கும் பொதுவான பகுதின்னு பார்க்குறப்ப முதல் அசமன்பாடு 2x + 3y <= 35ன்னு இருக்கிறதுனால இந்த லைனுக்கு, அதாவது இந்த நேர்கோட்டிற்கு கீழே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ணலாம். அந்த மதிப்பு வந்து நமக்கு சரியான கூற்றா அமைதான்னு பார்க்கலாம். 2x + 3y = 35 என்ற நேர்கோட்டிற்கு கீழே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி அப்படிங்கிறப்ப ஒரு 1,4 எடுக்கிறோன்னா 2x + 3y <= 35ல் ஏதாவது ஒரு புள்ளி 1,4 எது எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × 1 + 3 × 4 <= 35. 2 + 3 12 <= 35. மதிப்பானது 14 <= 35. இது சரியான கூற்றாகும். எனவே 2x + 3y = 35 <= 35 என்ற நேர்கோட்டிற்கு கீழே அமையக்கூடிய பகுதி அனைத்துமே நமக்கு பொதுவான அதாவது கீழே அமையக்கூடிய இந்த நேர்கோட்டிற்கு கீழே அமையக்கூடிய பகுதிகள் அனைத்துமே வரும். அடுத்து பார்த்துட்டோம்னா y greater than or equal to 2, y greater than or equal to 2ங்கிறப்ப 2ஐ விட அதிகமான மதிப்பு அப்படிங்கிறப்ப y equal to 2 என்ற நேர்கோட்டிற்கு மேலுள்ள பகுதிகள் வரும். அடுத்து x greater than or equal to 5 எனும் பொழுது 5ஐ விட அதிகமான பகுதிகள் வரும். அப்போ 3க்குமே பொதுவாக அமையக்கூடிய பகுதின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த முக்கோணமாக அமையக்கூடிய பகுதி தான் 3க்குமே பொதுவான பகுதியாக அமையும். 3 அசமன்பாடுகளுக்கும் பொதுவான பகுதியே தேவையான பகுதியாகும். எனவே தீர்வு எப்படி எழுதலாம்? நிழலிடப்பட்ட பகுதி தான் நமக்கு தேவையான தீர்வாகும். therefore நிழலிடப்பட்ட பகுதியே தரப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியாகும். தேங்க்யூ.